we can see Indian Penal Code, up to previous class we have seen general exception. இந்த வகுப்பின் இந்திய தண்டனை சட்டம், அதில் பொது விலக்குகள் எந்தெந்த இந்திய தண்டனை சட்டத்தில் குற்றமாகாது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். 4வது அத்தியாயம் 99 up to 99 we have seen 99 வரை பார்த்துள்ளோம். Then section then when right of private defense body extends to causing death, section 100, right of private defense தற்காப்பு உரிமை என்பது எப்பொழுது ஒரு நபரை தற்காத்துக்குள்ள இன்னொரு நபரை இறப்பு விளைவிக்கலாம். ஸோ அப்போ தான் எந்த நிலை வரை இறப்பு விளைவித்தால் தற்காப்புக்காக அது குற்றமாகாது என்பதான் பிரிவு 100. ஸோ வாட் இஸ் தி எக்ஸ்டென்ட் a person can act to under the self-defense to safeguard his life and thereby kill another person who is aggressor, against whom 302 is committed. That is the extent of right of private defense. Then the right of private can be exercised to cause a death of another person. ஸோ அந்த தற்காப்பு உரிமையின் மூலம் தன்னை பாதுகாப்பு கொள்வதற்கு எப்பொழுது மரணத்தை விளைவிக்கலாம், அப்பொழுது குற்றமாகாது என்பதுதான் பிரிவு 100. Right of private defense extends under the restriction mentioned in the last preceding section. கடைசி பிரிவில் கூறியுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் பொருந்தும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் mentioned in the last section of section 99 is applicable to right of private defense. So to voluntarily causing death other assailant in the offences exercise of right this way here under enumerated namely கீழ்கண்ட செய்கைகளை விவரித்துள்ள செய்கைகளுக்கும் பொருந்தும். That is the following acts upon which a person can exercise the right of private defense to cause a death of another person. Firstly, முதல்ல என்ன சொல்லுதுன்னா, such an assailant may reasonably cause apprehension that death otherwise is consequence of such assault. So a person is attacking, that attack is only to cause the death of that person. That is the main basic thing. Then only he can use the right of private defense by doing something and he can cause the death. So அவருக்கு ஒரு நபர் ஒருவரை தாக்கும் பொழுது அந்த தாக்கும் நபர் அந்த பாதிக்கப்படும் நபருக்கு மரணத்தை விளைவிக்கிறார் என்ற சூழ்நிலை மனதில் ஏற்பட வேண்டும். அப்படி அவர் தன்னுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்தவில்லை என்றால் அவருக்கு மரணம் நிகழ்ந்திருக்கும். ஆகவே அவர் அந்த தாக்கிய நபரை அடித்து இறப்பை ஏற்படுத்தலாம் என்பதுதான் பேசிக். ஸோ he can cause death when he apprehends, when he feels that if we are not using the right private defense, then we will be put an end, our life will be ruined, நம் வாழ்க்கையோடு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற இடத்துல எடுத்து ஒரு அடி அடித்து
தற்காத்துக்காக அடியடித்து அதனால் இறந்துட்டாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லலாம். தென் செகண்ட்லி சச் அன் அசால்ட், அந்த மாதிரி தாக்குதல் மே ரீசனபிளி காசிங் அப்ரஹன்ஷன் ஆஃப் கிரீவியஸ் ஹர்ட் அதர்வைஸ் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சச் அசால்ட். ஸோ கிரீவியஸ் ஹர்ட் கொடுங்காயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்க வேண்டும். ஸோ whenever an assault is done with the intent to cause grievous hurt, then he can exercise the right of private defense to kill him. That is the basic things. Then ஸோ ஒரு நபர், தாக்குகின்ற நபர் தனக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்தி விடுவார் என்ற அச்சம் வரும் பட்சத்தில் அந்த தாக்குகின்ற நபரை காயம்பட்ட நபர் தாக்கி மரணத்தை ஏற்படுத்தலாம். That is the right of private defense can be exercised to prevent the grievous hurt. Simple hurt is not அவசியம். சாதா காயமெல்லாம் ஏற்படுத்தி அதுக்காக உடனே காயம் ஏற்படுத்துகிற கொண்டு போட்டால் அது திருநாட்டும் மேட் அவுட் ஆயிரும். அதனால் ஒருத்தர் தாக்கும் பொழுது கொடுங்காயமோ அல்லது மரணம் விளைவிக்கும் வகையில் ஒருவர் தாக்கினால் அதிலிருந்து தன்னை தற்காத்துக்குள்ள அந்த தாக்குகின்ற நபரை அவர் மரணத்தை கூட விளைவித்து தன்னை தற்காத்து கொள்ளலாம். That is, he can use the right of private to cause a death. The person who assaulted him to put an end to his life or to cause some grievous hurt. That is the basic things. Thirdly, an assault intended to commit rape. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணை போய் கற்பழிக்கப்படுகிறாள், நாம் தாக்குறீன்னா நம்மளை இவன் கற்பழிச்சிருவான் அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு மனதில் அச்சம் வந்தால் அவள் தன்னை தற்காத்து கொள்ள அந்த கற்பழிக்க வரும் நபரை அடித்து தாக்கி இறப்பை ஏற்படுத்தினால் அது தற்காப்பு. தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ a person against a woman likely to commit a rape, then he apprehends that if he is not prevented by using some force, and thereby she can prevent the rape to be committed by that person. So in order to prevent from committing the rape, he assaulted that person and thereby caused the death. Then she is entitled to claim the right of private defense under section 96. That is the basic things. So ஒரு பெண்ணுக்கு தன்னை கற்பு போகும் என்ற நிலையில் வரும் பட்சத்தில் தன்னை கற்பினை பாதுகாத்து கொள்ள அந்த கற்பழிக்க வரும் நபரை தாக்கி கொலை செய்தால் தற்காப்புரிமை அவருக்கு உண்டு. தென் assault with the intent to gratifying unnatural lust. unnatural lust முறையற்ற முறையற்ற காம இச்சைன்னு சொல்லலாம். கிராட்டிஃபையிங் அன்னேச்சுரல் லஸ்ட், இச்சையினை தீர்த்து கொள்ள வகையில், முறையற்ற வகையில் தன் இச்சையினை தீர்த்து கொள்ள ஒருவர் முயலும் பட்சத்தில் அப்பொழுது அந்த நபர், பாதிக்கப்படும் நபர் அந்த நபரை தாக்கி மரணத்தை விளைவித்தால் அவருக்கும் தற்காப்புரிமை உண்டு. ஸோ when a person likely to cause them unnatural lust, in order to satisfy himself from with lust, unnatural lust, sodomy and whatever it is like, and thereby in order to save him from attack of gratifying unnatural lust, he can use assault, and thereby he can prevent the intention of gratifying unnatural lust. Then an assault with intention of kidnapping or abduction. ஒருத்தரை கடத்துறதுக்காக ஒருத்தர் தூக்கிட்டு போகிறார். அதே மாதிரி அப்டக்ஷன், ஒரு பெண்ணை கடத்துறதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க, அப்டக்ஷன். ஸோ கிட்னாப்பிங், அப்டக்ஷன் ஆர் கிட்னாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு நபர் முயலும் பட்சத்தில் தன்னை கடத்துவதிலிருந்து காப்பாற்றிற்காக ஏதாவது தாக்கி அவருக்கு மரணம் விளைவித்தால் அது தற்காப்புரிமை என்று எடுத்துக்கொள்ளும். ஸோ a person trying to kidnap a person or abduct a person, trying to abduct a person
then the person affected can use the force and he can cause the death of that kidnapper. That is the basic things, or abductor. So that is not an offense. So in order to prevent the kidnapping or abduction, he can use the force, the kidnappers, and thereby he can put an end to the life of that kidnappers. That is the basic things. Then, sixthly, an assault with intention or wrongful confinement on a person, or apparently he will be unable to recourse the public authority for his release. ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்க, கடத்திக்கிட்டு போய் அடைச்சி வச்சுருக்கிறாங்க, அடைச்சி வைக்க போகிறாங்க. பர்சன் வித் இன்டென்ட் டு ராங்ஃபுல் கன்ஃபைனிங் ஏ பர்சன். ஒருத்தனை கொண்டு போய் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க, இல்லை அடைச்சி வச்சுட்டாங்க. சரி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவன் எதாவது கதவை நீக்கிட்டு வரையில படக்குன்னு ஒரு அடி அடித்து வெளியே வந்து தப்பிக்க முயற்சிக்கிறாங்க, அந்த பக்கம் செத்து போயிடுறான். ஸோ ஒருத்தர் அடைச்சி வச்ச நபர் இருந்து தன்னை தற்காத்திற்காக அடைக்கப்பட்ட நபர் ஏதாவது தாக்குதல் நடத்தி அது மரணம் விளைவித்தால் அது குற்றமாகாது என்பதுதான். தட் இஸ் தி பேசிக். அனேபிள் டு ஹாவ் எ recourse ஆஃப் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் ரிலீஸ். அவரை விடுவித்துக் கொள்வதற்கு காவல்துறை போன்ற துறைகளை அணுக முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்க வேண்டும். தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி yet another criteria. He could not contact any public authority like police people. Then he can be saved from that confinement. ஸோ அந்த அடைச்சி வைக்கப்பட்டிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக காவல்துறை அணுக முடியாது என்ற சூழ்நிலை இருந்தால், அதனால் தாக்கி காரணம் அறிவித்தால் அது குற்றமாகாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். செவன்த் பாயிண்ட்ஸ், an act ஆசிட். இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து இது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ மூஞ்சியில் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆசிட் டப்பா கொண்டு வந்து மூஞ்சியில் ஆசிட் ஊற்ற பார்க்குறாங்க. ஸோ ஆசிட் த்ரோயிங், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட், வாயில் ஆசிட் ஊற்றுறது அல்லது மூஞ்சியில் ஊற்றுறது, வாயில் ஊற்றுறது, அந்த மாதிரி ஒரு ஆசிட்டை கொண்டு வந்து ஊற்றி நம்மளை வந்து மூஞ்சியெல்லாம் கருக்கி போடுவான் அல்லது மூஞ்சியெல்லாம் வெந்து போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆசிட் அட்டாக்லேருந்து தன்னை தற்காத்து கொள்ள ஒருவர் தாக்கி அந்த ஆசிட் கொண்டு ஒரு நபர் இறந்தால் அது குற்றமாகாது. ஸோ whenever a person trying to attack with any by way of administering acid or throwing acid, so in order to prevent the victim party, in order to prevent from causing or doing acid attack, so to prevent the acid attack, see that person uses some force and thereby cause death of that person who is attacking him with the acid, then it will not attract the murder. Private defense is available. That is the basic thing. So these are the 7 circumstances under which the right of private defense can be used to cause the death of the person. ஸோ ஒரு 7 சூழ்நிலைகளில் உங்களுக்கு நிகழ்ந்திருக்குமானால் இந்த 7 சூழ்நிலையை நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் அந்த கொலை வழக்கிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளலாம். ஸோ if you are able to substantiate that any of the 7 circumstances present in a murder case, then you are entitled to get the benefit of section 96, a right of private defense. That is, you have to establish any one of the circumstances was available at the time of committing murder. When you are facing the trial of 302, and you are trying to establish that any of the 7 circumstances existence, then there you are entitled to claim the right of private defense, then maybe you may be acquitted. That is the basic things of right of private defense. Some of the authorities I will read. Right of private, failure of the accused to show that the threat of the person co-accused was such, or even through a disposition was that he had to hit the deceased at such a place with the force and he would likely kill on the spot. The accused exceed the right of private defense. ஸோ வந்து தற்காப்பு உரிமையை மீறிவிட்டார். ஸோ அது வந்து கொலையாகாது, பட் பனிஷபிள் கல்பபிள் ஹோமிசைட்.
punishable death, that may be punishable death. Accused could not, அந்த வழக்கின் எதிரியானவர் தன்னை தற்காத்து தன்னுடைய த்ரெட்டு ஆஃப் டிஸ்பொசஷன் தன்னிருந்து உடமையை பிடிங்கிற அதனால தான் அடித்தேன்னு சொல்கிறது வந்து பயன்படுத்தினேன், அதனால் அவர் இறந்துட்டாருங்கிறத நிரூபிக்க முடியவில்லை, அதனால் எக்ஸீட் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், அதனால் அவர் வந்து தற்காப்பு உரிமையை மீறிவிட்டார், ஆகவே குற்றவாளி என தீர்மானிக்கப்படுகிறது. தட் இஸ் தி ஜலராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2006 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 528. Yet another ruling. Nobody's case that the accused was beaten by the deceased. அந்த கொலைகேஸில் நிற்கிற அக்யூஸ்டு வந்து அடித்தாங்கன்னு யாருமே சாட்சி சொல்கிறதில்லை. ஹேன்ஸ் த மர்டர் கேனாட் செட் பி டு கமிட் எக்ஸாப்ஸ் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஸோ அந்த ஒரு திருநாட்டு அக்யூஸ்டு வந்து நிற்கிற அந்த திருநாட்டு அக்யூஸ்டு வந்து இறந்து போன நபர் தன்னை வந்து அடித்தாருன்னு சொல்லி ஒரு சாட்சியும் சொல்கிறதில்லை, எந்த சாட்சியத்தையும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதில்லை, ஆகவே அவருக்கு தற்காப்பு உரிமை கிடைக்கத்தக்கதல்ல. தட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் யூபி வெர்சஸ் சத்தூர் சிங் 2006 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 545 சுப்ரீம் கோர்ட். Then yet another ruling. Evidence showing that the complaint party was fluffing the field. அதில் புகார்தாரர்கள் வந்து வயரை உழுதுகிட்டு இருக்கிறாங்க. விச் வாஸ் ஓன்டு அண்டு பொசஸ்ட் பை தி அக்யூஸ். அக்யூஸுக்கு சொந்தமான வயலை போய் புகார்தாரர் தரப்பினர் வந்து உழுகிறாங்க. ஹென்ஸ் அக்யூஸ் பர்சன் வாஸ் ஜஸ்டிஃபைட் இன் எக்ஸைசிங் ரைட் ஆஃப் பை இன்ஃப்ளிக்டிங் இன்ஜுரி டு த மெம்பர் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் பார்ட்டி. ஆகவே அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி உழுதுகிட்டு இருக்கிறவனை அடித்து காயப்படுத்துவது தப்பில்லை என்று அந்த ரூலிங் சொல்கிறது. தட் இஸ் தி ஷேக் பசீர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி 2005 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 73 மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். தென் 101 next section is 101 of IPC 101. When such a right extends to causing any harm other than the death. இப்போ வந்து உயிருக்கு பங்கமாகும் அப்படிங்கிற கட்டத்தில் அதை யூஸ் பண்ணலான் இருக்குது. இப்போ வந்து when offenses not any discretion enumerate in the last preceding section. ஸோ இந்த 7 சூழ்நிலைகள் இல்லாத பொழுது, ஸோ இஃப் the offense be not any discretion enumerate in the last preceding section. So the any of the circumstances, 7 circumstances is not present in a case. That is then if the right of private defense body does not accept voluntary causing death to the assailant. So even there is no circumstances available, the right of private defense is not available to him. So totally option in a murder case, the second circumstance is option as per the section 100. Then the accused is not entitled to avail the right of private defense. இந்த 7 சூழ்நிலைகள் பிரிவு 100 கூறியுள்ள 7 சூழ்நிலைகள் எதுவும் ஒரு கொலை வழக்கில் நிகழாமல் இருந்தால் அந்த எதிரிக்கு வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்ல. பாடி டஸ் நாட் எக்ஸ்டெண்ட் வாலண்டரி காசிங் டெத் பட் டஸ் எக்ஸ்டெண்ட் அண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் வாலண்டரி காஸ் 99 எனி ஹார்ம் அதர் தேன் தி டெத். வேறு ஏதாச்சும் இப்போ வந்து ஒரு கையை வெட்டுறான், காலை வெட்டினா அப்போ வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 7 சூழ்நிலை இல்லாமல் ஒருத்தன் வந்து லேசாக அடிக்கிறான், குச்சி எடுத்து அடிக்கிறான், அவன் கையை முடிச்சு போடுறான் அல்லது ஏதோ பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அது வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸுன்னு சொல்லலாம். ஸோ வாட் சேஸ் தி செக்ஷன், தி 7 circumstances mentioned in the 100 is not present in any murder case, then whether the right of private defense can be exercised, to what extent. ஸோ அந்த 7 சூழ்நிலை இல்லாத பொழுது தற்காப்பு உரிமை எது வரைக்கும் பயன்படுத்தலாம் என்றால், கொடுங்காயமோ அல்லது சாதா காயங்களோ ஏற்படுத்துவது வரை அல்லது ஏற்படுத்தலாம். கொடுங்காயம் சாதா காயங்களை ஏற்படுத்தலாம். ஸோ மேற்கண்ட சூழ்நிலை இல்லாத பொழுது தன்னை தற்காத்து கொள்ள ஒரு நபருக்கு, தாக்குகின்ற நபருக்கு வந்து சாதாரண காயமோ கொடுங்காயமோ எதனால் மரணத்தை விளைவிக்கக்கூடாது. ஸோ 7 சூழ்நிலை இல்லாத பொழுது
ஒரு நபரை தாக்கி அவர் காயப்படுத்தலாம், ஆனால் மரணத்தை விளைவிக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. ஆக மரணத்தை விளைவித்தால் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கிடைக்காது. இந்த சூழ்நிலை இல்லாதபடி, சூழ்நிலை இல்லாத பொழுது மரணத்தை விளைவிக்கக்கூடாது. அந்தப்போ வந்து சாதா காயமோ அல்லது கிரீவியஸ் ஹர்ட்டோ ஏற்படுத்தினா அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம். தட் இஸ் தி பேசிக். ஸோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கேன் பி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் ஆர் சிம்பிள் இன்ஜுரிஸ், not death, can be availed when the seven circumstances stated in the section 100 is absent in a murder case. Then that is the way, or any other case attempt to murder 307 or 326, whatever the accused is standing for it, then that is the basic thing. So then next section 102, where the right of private defense commences and continues. ஸோ இந்த தற்காப்புரிமை எப்போ ஆரம்பித்து எப்போ வரை அந்த முடிவுக்கு வரும்? ஒரு 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 அடிதடி தகராறு நடக்குது. அந்த தகராறு நடக்கிறப்போ அவனுக்கு எப்போ மனசில் பயம் வருதோ அப்போ வந்து அவன் தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம். ஸோ அவன் மனசில் எப்போ பயம் உருவாகுதோ தட் இஸ் தி கமென்சிங் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். இனிமேல் மரணம் நிகழாது, எல்லாம் ஓடிடுறாங்க, எல்லாம் திரும்பி ஓடிக்கிட்டுருக்குறாங்க. ஓடிக்கிட்டுருக்கிறவனிட துப்பாக்கி எடுத்து விட்டான், அவனுக்கு வந்து அந்த இது வராது. ஸோ கண்டினியூஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லோரும் அடிக்கிறத விட்டுட்டு ஒரு 10 பேர் ஒடியாகணும்னு ஓடுறாங்க, அடிக்கிறத விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு முற்பாடு நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொலை பண்ண முடியும் வேண்டாம். ஸோ இட் கம்ஸ் டு என் எண்ட். அப்ரஹென்ஷன் வென் எண்ட்ஸ் தென் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் வில் பி terminated. So that is the basic, that is I will read section 102. The right of private defense body commences as soon reasonable appearance of danger to body arises from the attempt or commit of offense, though offense may not have been committed. தனக்கு கொலையோ அல்லது அட்டெம்ப்ட் மர்டர் நடந்துவிடும் என்ற பயம் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அந்த அட்டாக் கூட பண்ண வேண்டியதில்லை. ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், சுட வேணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ a person with the gun showing the gun and he threatened him, so the person under the threat will be put into fear of death. Apprehension, he may apprehension of causing death. நாம் துப்பாக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், இனி நாம் வந்து அந்த பயம் வந்துடு, நம்ம விட்டோம்னா நம்ம சுட்டு கொண்டு ஓடும் அந்த பயம். தட் இஸ் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி பீரியட் ஆஃப் அப்ரஹென்ஷன். அந்த பயம் எப்பொழுது உருவாகிறதோ, அந்த அசால்ட்டு பண்ணாதே இருந்தாலும், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள், அசால்ட்டு பண்ணினா கூட அந்த பயம், மரணம் விட்டால் நம்மளையே கொண்டு ஓடுவாங்கிற பயம் வந்தாலே த பீரியட் ஆஃப் ரைட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ். ஸோ அந்த தற்காப்புரிமை என்பது ஆரம்பிக்கிறது. ஸோ வென் எவர் you apprehend that there may be a danger to the life, so there is no need to attack or assault, but under the threat or under the circumstance it warrants that you will be murdered, then you are entitled to யூஸ் தி ரைட் ஆஃப். உங்களுக்கு வந்து இனிமேல் நம்ம விட்டால் நம்ம செத்து போயிடுவோம், அட்டாக் கூட பண்ண வேண்டாம், நம்ம இருந்தால் நம்மளை கொலை பண்ணிடுவாங்கிற பயம் வந்தாலே அது வந்து ஆரம்பம். அந்த முடியறது எப்போ, அது வரை என்ன பயம் போகிறதுன்னு அந்த அட்டாக் ஆரம்பித்து அந்த பயம் வந்து தெரியறதுன்னு அந்த உரிமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஸோ பிகினிங் ஆஃப் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அண்டு கண்டினியூஷன் டில் யுவர் அப்ரஹென்ஷன் இஸ் டிஸப்பியர்ட். உனக்கு அந்த பயம் எப்போ போகுதோ அப்போ தான் உனக்கு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்த முடியாது. தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ கமிட்டட் ஆர் கண்டினியூயிங் ஆஸ் லாங் அப்ரஹென்ஷன் டு டேஞ்சர் டு தி பாடி கண்டினியூஸ். ஸோ உங்கள் உடம்புக்கு எப்பொழுதெல்லாம் அட்டாக் வரும் பயம் இருக்கிறதோ
அது வரைக்கும் அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பீரியட் அண்ட் கண்டினியூஸ் ஆஃப் தி பீரியட் இஸ் எனாமரேட்டட் அண்டர் செக்ஷன் 102. அதில் வந்து விளக்கப்பட்டுள்ளது எப்போ ஆரம்பிக்கும், எது வரைக்கும் அது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி 102 சொல்லுது. ஒரு ரூலிங் commencement of right of private defense. It has been held the right of private is a body or property commence as soon as reasonable apprehension of danger to the body property arises. தன்னை சொத்துக்கோ உயிருக்கோ பாதகம் ஏற்படும் என்ற பயம் ஒரு நபருக்கு ஏற்படும் பட்சத்தில் அவர் தற்காப்பு உரிமை பயன்படுத்துவதற்கு உண்டான உரிமை ஆரம்பித்துவிடும். தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ த ரைட் ஆஃப் யூஸிங் ப்ரைவேட் டிஃபென்சஸ் கமென்சஸ் when the person under the threat has an apprehension that he may be bodily injured or property will be destroyed, then the right of private defenses commences. That is the Bisna versus State of West Bengal 2005 12 Supreme Court cases, page 657. So this is the bodily injury 100, 101, 102. So this is the causing bodily injury. இதெல்லாம் இந்த 100ல் வந்து உடம்பு சம்பந்தமாக காயங்களோ உயிருக்கோ பங்கம் விளைவிக்கிறது. ஸோ அது பற்றி படிக்கிறது தான் 100 to 102. ஸோ 100 to 102 causing death or bodily injury. So this is the right to exercise the prevent the causing இன்ஜுரிஸ் டு தி பாடி ஆர் டெத். இந்த உரிமையானது 100 to 102 வரைக்கும் உடம்பு சம்பந்தமாக காயங்களோ மரணங்களோ விளைவிப்பதற்கு சம்பந்தமான பிரிவுகளாகும். அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒருத்தன் வந்து ப்ராப்பர்ட்டி அட்டாக் பண்ணால் அவனை எப்பொழுது கொல்லலாம், ஒருத்தன் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டெஸ்ட்ராய் ஆகும், தன்னுடைய சொத்தை அழிக்க ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணானா அவனை கொல்லலாமா, அவனை கொல்றதுக்கு என்ன அது தற்காப்பு உரிமை எப்பொழுது எது இந்த சூழ்நிலையில் இருக்க வேண்டும். தட் இஸ் சிமிலர் ஃபேக்ட்ஸ். இப்போ வந்து 100 இஸ் அப்ளிகபிள் டு பாடிலி இன்ஜுரி, 103 இஸ் அப்ளிகபிள் டு ப்ராப்பர்ட்டி. தற்காப்பு உரிமை என்பது உடம்பு சம்பந்தமாக 100 சொல்லப்பட்டுள்ளது. சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்கும் நிலை என்பது 103 சொல்லப்பட்டது. 103, 104, 105 இதுவரைக்கும் இதே சேம் சிமிலர் ப்ரொசீஜர் இஸ் அவைலபிள். ஸோ வென் த ரைட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஸ் அண்டர் சர்க்கம்ஸ்டான்ஸ் 99 சொத்துக்கு ஏதாவது வந்தால் வாலண்டரிலி காசிங் டெத் ஆர் ஹார்ம் wrong doer if offenses committing attempt to commit occasion exercise the right by the offense description here under. 99 சூழ்நிலையில் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எப்போ பயன்படுத்தினா கீழ்கண்ட சூழ்நிலையில் சொத்துக்களுக்கு ஏதாவது நிகழுமானால் நீங்கள் அப்போ தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். சொத்து சம்பந்தமாக செய்யப்படும் குற்றங்கள் என்னென்ன குற்றங்களுக்கு வந்து நீங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி ஒரு நபரை கொல்லலாம். கொள்ளையர்கள் வர்றான், உங்கள் வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கிறான், நீங்கள் உங்கள் வீடு கொல்ல போகாத இருக்குன்னு சொல்லி ஒரு கொள்ளைக்காரன் நடிச்சு கொள்றீங்க. ஸோ ஆர் என்டைட்டில் டு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஸோ when a robber came to a house and trying to rob your house, you are using the force and thereby killed one of the robber, you are entitled to right of private defense. That the first circumstance. Whenever a person trying to commit a robbery, you are entitled to use the force and thereby you can cause the death of the robber. ஸோ ஒரு நபர் ராபரி பண்ண வந்தால், கொள்ளையடிக்க வந்தால், நீங்கள் வந்து தற்காப்பு உரிமை பயன்படுத்தி அந்த கொள்ளைக்காரனை கொலை செய்தாலும் குற்றம் ஆகாது. தட் இஸ் தி ஃபஸ்ட் திங். தென் செகண்ட்லி ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். ஒரு வீட்டை வந்து ஒருத்தர் ராத்திரியில் வந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், இரவத்தில் வந்து ராத்திரி 12 மணிக்கு வந்து வீட்டை உடச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தனை அட்டாக் பண்ணுறீங்க, அவன் இறந்துடுறான். ஸோ யூ ஆர் என்டைட்டில் டு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். A person and trying to break open a door of a house, in order to prevent the break open, you are giving some assault to that person and thereby you caused death of that person. So you will be charged with murder. So this is the circumstance under which I have committed the death of that person. So he is trying to break open my door. So I have assaulted him and thereby
he died. So this is my right of private defense. I am entitled to right of private defense, you can ask. But you have to establish that he is trying to house breaking by night. இரவில் வந்து வீட்டை உடைக்க ட்ரை பண்ணாங்கிறத நீங்கள் டிஃபென்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா அவனுக்கு அந்த உடைக்க வந்தவனை நீங்கள் அடித்து செத்து இருந்தால் உங்களுடைய தற்காப்புரிமை நீங்கள் விடுதலை பெறலாம். தென் மிச்சீஃப், சொத்தை வந்து அழிக்கிறது. மிச்சீஃப்னா வந்து அழிக்கிறது. மிச்சீஃப் ஆன் எனி பில்டிங், ஒரு பில்டிங் டெனண்ட் ஆர் வெசல்ஸ், ஒரு காரை வந்து தீ வைக்க போகிறான், ஒரு பில்டிங்கை இடிக்க போகிறான், ஒரு வீட்டை வந்து இடிக்க போகிறான். விச் பில்டிங் டெனண்ட் வெசல்ஸ் ஆர் எஸ் எ ஹியூமன் டிவெல்லிங், வீடு வசிக்கும் வீடை ஒருவன் இடிக்க போனால், ஆர் எஸ் எ பிளேஸ் ஆஃப் கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு வீட்டில் வந்து சில சொத்துக்கள் இருக்குது, அங்கே போய் வீட்டை வந்து சேதப்படுத்த பார்க்குறான், ஒரு பொருளை எடுத்து உடைக்க பார்க்குறான். ஸோ அந்த மாதிரி உடைக்க பார்க்கும் பட்சத்தில் ஒரு பொருளுக்கு பங்கம், சேதம் விளைவிக்க முயற்சி செய்தால் யூ ஆர் என்டைட்டில் டு கிளைம் ரைட் ஆஃப் பிரைவேட், யூ கேன் காஸ் டெத். ஒரு பொருளை அடித்து உடைத்து அதை அழிக்க முயற்சிக்கும் பொழுது அந்த அழிக்கும் நபரை நீங்கள் தாக்கி அவர் மரணம் ஏற்படுத்தினால் உங்கள் தற்காப்பு உரிமை உங்களுக்கு உண்டு. செக்ஷன் 103. Then fourth circumstance, theft, mischief, house breaking under these apprehension of that grievous hurt will be consequence. இப்போ வீட்டை இடிக்கிறாங்க, ஒருத்தர் வீட்டில் திருட வர்றான் அல்லது வீட்டை இடிக்க போகிறான், வீட்டுக்குள்ளார வர்றான், அங்கே வந்து உங்களுக்கு வந்து மரணம் விளைவிக்கலான்னு சொல்லி அல்லது உங்கள் கையே காலை வெட்ட வர்றான் அல்லது உங்களுக்கு மரணம் விளைவிக்கலாங்கிற வந்தால் இவர் இஃப் சச் அ ரைட் ஆஃப் பிரைவேட் இஸ் நாட் எக்ஸைஸ்டு, நீங்கள் அந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு பயன்படுத்தி அவனுக்கு மரணம் ஏற்படுத்த முடியலைன்னா நீங்கள் அதை தடுக்க முடியாது. திருட்டை தடுக்க முடியாது, பொருள் உடைக்கிறத தடுக்க முடியாது, அல்லது வீட்டுக்குள்ளார் நுழைய தடுக்க வந்து உங்களுக்கு மரணம் ஏற்படுத்தி விடுவார். அதை தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் இது நிகழ்ந்துவிடும், திருட்டு நடந்துவிடும், பொருளை சேதப்படுத்தி விடுவார், அல்லது வீட்டுக்குள்ளே நுழைந்து உங்களுக்கு மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படுத்தி விடுவார் என்ற சூழ்நிலையில் அந்த நபரை நீங்கள் தாக்கி மரணத்தை ஏற்படுத்தினால் அது குற்றமாகாது. ஸோ யூ ஆர் என்டைட்டில் டு காஸ் எ டெத் ஆஃப் பர்சன் to save the property as stated in the fourth and situation. ஸோ மேற்கண்ட 4 சூழ்நிலைகளில் நீங்கள் சொத்தை காப்பாற்றுவதற்காக அந்த களவாடும் நபர்களையோ கொள்ளையடிக்கிறவர்களை அந்த சொத்தை சேதப்படுத்தும் அவர்களை தாக்கி மரணம் விளைவித்தால் அது குற்றமாகாது என்று 103 சொத்து சம்பந்தமாக அதை காப்பாற்றுவதற்காக ஒரு மரணம் விளைவிக்கும் எந்தெந்த சூழ்நிலையில் மரணம் விளைவிக்கும் தற்காப்புரிமை உங்களுக்கு உள்ளது என்றால் 4 சூழ்நிலை. அந்த 4 சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் கொலைக்குற்றத்தில் நிற்கும் பொழுது இந்த 4 சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது என்று நிரூபித்தால் நீங்கள் அந்த கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் தட் எனி ஆஃப் தி 4 சிச்சுவேஷன் when you are under the charge of 302. So the above said 4 circumstances was found place. Any one of the circumstances in your case, you are able to establish that then your right of private defense is available, you will be acquitted. That is the basic things. So that is the citation. Right of private defense causing death of a person. Since the right of private available as a criminal trespass or mischief or against property owned by himself or other, the criminal trespass is not enumerated under 103 of IPC. Therefore, right of private defense of property will not extend to causing death of a person who has committed trespass into his open land. இப்போ ஒரு திறந்த வீடுங்கிற மாதிரி இருந்தால் சொல்லலாம் டிவெல்லிங் ஹவுஸ்னு. ஆனால் திறந்த வீட்டுக்கு ஒரு வயலுக்குள்ளார நுழைஞ்சா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மரணத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒன்லி ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் கமிட்டட் அண்டர் ரீசனபிளி அப்ரஹென்ஷன்ஸ். ஸோ உங்கள் சொத்தை காப்பாற்றுறதுனா வீடு போன்ற குடியிருப்புகளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் மரணம் விளைவிக்கலாம். சப்போஸ் ஒரு இடத்த வந்து ஆக்கிரமம் பண்ண வந்தான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பண்ண முடியாது. அது வந்து அந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் கிடைக்காது. அப்படி தட் இஸ் தி ஜாசாஸ் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா AR 2002 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 8
520, equivalent citation 2002 SEC criminal page 363, equivalent citation 2002 MLJ criminal page 336 Supreme Court. So right of private defense commences as soon apprehension of danger to the property. எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும் அப்படிங்கிறத இப்போ சொத்துக்கு எப்போ வந்து தீங்கு நடக்குதுன்னு சொல்ல மனசில் பயம் வந்ததோ அப்போ நீங்கள் உங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். until it disappears. அந்த அந்த பயம் எப்பொழுது போகுதோ அது வரைக்கும். தட் இஸ் தி ஜேம்ஸ் மார்டின் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2004 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் 203. Then when such a right of like this is the section like 101 104. So 101 is applicable to bodily injury, 104 is applicable to property. When such a right of attempt to commit a occasion மரணம் விளைவிக்க கூடாது, வேறு ஏதாச்சும் கொடுங்காயமோ அல்லது அட்டம் டு மர்டரோ இல்லை 326 பண்ணினால் அதுக்கு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணலாம். டெத்து காஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 சூழ்நிலை இருக்க வேண்டும். தட் இஸ் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டட் அண்டர் 103 should be available. Otherwise, if you causing any murder, that is not right of private defense. You can cause some grievous hurt or simple injuries. You are standing for the offense of 326 or 307 or 324. And you are saying that they are trying to destroy my property. So that can be available. உங்கள் ஒரு சொத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அவனுக்கு நான் வந்து கொடுங்காயத்தை விளைவித்தேன், நான் அட்டம்ப்ட் மர்டர் பண்ணலைன்னா, அந்த அட்டம்ப்ட் பண்ணலைன்னா அவன் நேரம் சொத்தை அழிச்சிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சூழ்நிலை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து பொருந்தும் என்பது தான் 104. ஸோ if you are standing for the other than the 302, 104 is applicable. So 302 இருந்தால் whenever you are charged with 302, you have to establish either the circumstance 100 or 103 situation is prevailing. ஸோ நீங்கள் கொலை குற்றம் உங்கள் மீது சாட்டப்பட்டிருந்தால் 100 அல்லது 103 உள்ள 100ல் 7 சூழ்நிலைகள் 103ல் 4 சூழ்நிலைகள் இருக்கிறதை நீங்கள் நிரூபித்தால் உங்களுக்கு கொலை குற்றம் வராது. ஸோ you are entitled to claim right of private defense. The circumstances stated in the 7 circumstances stated in the 100 or any 4 circumstances stated in the 103, then you will be acquitted. So you have to establish. Otherwise, you are not entitled to cause death or 302. If you are causing any murder, then 302 charge you will not be relieved. You are exceeding the. So other than 302, suppose you are standing for the charge of 324, 326 or 325 or 307, then the circumstance then you can establish that in order to prevent the other circumstances, body injury or trespass or whatever it may be, then you are entitled to claim the right of private defense. ஸோ கொலை குற்றம் இல்லாத வேறு குற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று என்னை காத்து கொள்ளவோ அல்லது என் சொத்தை காத்து கொள்ளவோ நான் இந்த அவனுக்கு கொடுங்காயத்தை விளைவித்தேன், சாதா காயத்தை விளைவித்தேன் என்று நிரூபித்தால் அப்போ உங்களுக்கு வந்து தற்காப்பு உரிமையில்லை என்பதுதான் 102 மற்றும் 104. ஸோ 102 வந்து இது. தென் லைக்வைஸ் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி அப்ரஹென்ஷன். எப்போ பயம் ஏற்படும், சொத்துக்கு வந்து எப்போ வந்து அவன் அழிச்சு போடுவான் அல்லது ராபரி பண்ணுவான் அப்படிங்கிற பயம் எப்போ ஆரம்பிக்கிறதோ அப்போ வந்து யூ ஆர் என்டைட்டில்ட் டு யூஸ் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட். த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. சொத்துக்கு வந்து பங்கம் விளைவிப்பு என்ற பயம் எப்பொழுது அச்சோரம் ஏற்படுகிறதோ then you are entitled to exercise the right of private defense. So whenever you are in apprehension that your property will be destroyed, your property will be robbed, and then the circumstance existing, so under the fear apprehension the right of private defense will be commenced. So as soon as you have apprehension, your right of private defense will start.
உங்கள் மனசில் எப்போ பயம் ஏற்படுதோ அப்போ தற்காப்பு உரிமையை பயன்படுத்துவதற்குண்டான காலகட்டம் கனிந்து விட்டது என்று சொல்லலாம். ஸோ தட் இஸ் தி கமென்ஸ்மெண்ட் கண்டினியூஸ். எப்போ உங்களுக்கு அந்த பயம் முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட்டிவ் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் சிமிலர் டு தட். That is the 105 and 103 are similar. So one and the same similarities only. Again 103 is applicable to bodily injury or death, and commencement of 105 is applicable to property damage. So that is the basic things. Then the 106 right of private defense against deadly assault when there is a risk of harm to innocent person. ஸோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் டெட்லி அசால்ட் வென் த டெஸ்கிற காம். இப்போ ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க, கூட்டத்தில் ஒரு 10 பேர் வந்து உங்களை அட்டாக் பண்ணுறாங்க, சுற்றி வர நிற்கிறாங்க. நீங்கள் எடுத்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுடுறீங்க, 10 பேர் அருவாளோடு வர்றீங்க. அங்கே யாரை சுட்டுறீங்க, அங்கே யார் மேலே காயப்படுன்னு தெரியாது. அங்கே ஒருத்தர் அப்பாவியாக நின்றுட்டுருக்கிறார், அவர் செத்து போயிடுறார். ஸோ அந்தப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டெட்லி அசால்ட் வென் தெர் இஸ் எ ரிஸ்க் ஆஃப் ஹார்ம் டு இன்னோஷன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களை சாகிற அளவுக்கு அடிக்கிறாங்க, நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணும்போது அந்த அடிக்கிறவனையே கொல்லாத வேறு ஏதாவது பக்கத்தில் நின்றுட்டுருக்கிற நபருக்கு ஏதாவது மரணம் ஏற்படுத்தினால், ஸோ ரிஸ்க் ஆஃப் ஹார்ம். ஒரு கூட்டமாக இருக்கையில் அங்கே ஒருத்தர் அப்பாவி நின்றுட்டுருப்பான், நீங்கள் எடுத்து துப்பாக்கி சொல்கிறீங்க, அந்த அப்பாவி செத்து போயிட்டானா அந்தப்போ உங்களுக்கு தற்காப்பு உரிமை உண்டு. ஸோ இன் எக்ஸைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் அன் அசால்ட், தற்காப்பு உரிமையை தாக்கும் பொழுது பயன்படுத்தப்படுது விச் ரீசனபிளி காஸ் அப்ரஹென்ஷன் ஆஃப் டெத். ஸோ இனிமேல் வந்து நமக்கு உயிர் முடிஞ்சு போயிடும், நம்மளை அப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்துட்டால், the defender பாதுகாப்பவர் so situated he cannot effectually exercise without risk of innocent person. அங்கே யார் மேலே போய் விழுகுது, துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க, யாரை போய் யார் மேலே விழுங்குங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்கிறீங்க, அந்த கூட்டத்தில் எவனோ ஒருத்தர் அப்பாவி செத்து போயிடுறான், இஸ் ரைட் ஆஃப் ப்ரைவேட் எக்ஸன்ஸ் டு ரன்னிங் தட் ரிஸ்க்கு. ஸோ யாரை வந்து நம்ம சொல்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் யாரோ இன்னசென்ட் இறந்தாலும் யூ ஆர் என்டைட்டில் டு கிளைம் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். தட் இஸ் தி 106. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஏ இஸ் அட்டாக்டு பை மாப். ஒரு கூட்டம் வந்து அவரை வந்து ஒரு 10 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹூ அட்டெம்ப்ட் டு மர்டர், அவன் கொலை பண்ணுறதுக்காக 10 பேர் வந்து சரக்குன்னு அடிக்கிறாங்க. அப்பொழுது he cannot effectually exercise his right of private without firing on the mob. அந்த கூட்டத்தில் எடுத்து துப்பாக்கி சொல்கிறாரு. He cannot fire without risk of harming young children who has mingled in the mob. ஒரு குழந்தை வந்து அந்த ஒடியாந்து உள்ளே புகுந்துருது, அந்த கூட்டத்துக்குள்ளார அட்டாக் பண்ணுற கூட்டத்துக்குள்ளார குழந்தை வந்து உள்ளே புகுந்துருது. இவர் இந்த குழந்தைகளை சுடாத, யாரை சுடுறதுன்னு வந்து குறிபார்த்து அட்டாக் பண்ணுறவனை தான் சுட முடியுமா என்றால் அந்த குழந்தையும் சாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிற கட்டத்தில் he is entitled to யூஸ் தட் ஃபோர்ஸ். அந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் அந்த குழந்தைக்கு இது இறந்துட்டால் அதுக்கு ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இஸ் அவைலபிள். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் ஜென்ரல் எக்ஸெப்ஷன். ஸோ அண்ட் திஸ் இஸ் தி சாப்டர் 4 ஆஃப் தி இந்தியன் பீனல் கோட் விச் இஸ் டீலிங் வித் தி எக்ஸெப்ஷன் டு தி ஐபிசி அஃபென்சஸ். 4 வந்து பிரிவு, அது அத்தியாயம் 4ல் வந்து குற்றங்கள் என்று வரையறைப்பட்டது இந்திய திண்டல். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எது குற்றம்னு, இந்த சூழ்நிலைகள், த சுச்சுவேஷன் ஸ்டேட்டட் இன் தி எக்ஸெப்ஷன் இஸ் அவைலபிள் டு an accused, he can claim that right, he must establish that defense, then only he can avail the general exception. ஸோ ஒரு நபர் வந்து இதில் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் நடந்த குற்றம், இந்த விதிவிலக்குகள் உண்டு, அது குற்றமாகாது என்று 26 முதல் 106 வரை எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்தால் அது குற்றமாகாது என்று சொல்லப்பட்டது. உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமக்கும் பட்சத்தில் 76 முதல் 106 வரையுள்ள
ஏதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்று அந்த வழக்கில் இருக்கும் என்பதை நீங்கள் நிரூபித்தால் உங்களுக்கு தற்காப்பு அந்த விளக்கு என்ற அத்தியாயத்திலிருந்து உங்களுக்கு அது உங்கள் செய்ய குற்றமில்லை என்று விடுவிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ், தட் இஸ் தி எக்ஸெப்ஷன். ஸோ with this I conclude class. You are not subscribing my channel, kindly click the word subscribe. If you want to like it, you can put your like or comment it. If you want to share this video, you can share with your friends. If you want to get a notification whenever new video is, you can click the bell button. You will get whenever a new video is uploaded in my channel. Thank you for watching.